சட்டம் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு சொல்லுது. ஒரு மனிதனுக்கு உயிரை விட முக்கியமானது வந்து அவனோட உரிமை. அவனோட உரிமையையும் அவனோட உணர்வுகளையும் காப்பாற்றுறது யாரால முடியும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர்களால் மட்டும்தான் நிச்சயமா முடியும். சாதாரண சக மனிதர்களை போல் வழக்கறிஞர்களால் தன் கண்முன்னே நடக்கக்கூடிய அநியாயத்தையும் உரிமை போராட்டத்தையும் வந்து கண்டுட்டு அவங்களால போக முடியாது. மற்ற மனிதர்களை விட இவர்கள் ஒருபடி மேல அவங்கள் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிப்படையாகவே போராட்டத்துக்கான உரிமை இருக்கு. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு 25 மாணவர்களும் வருங்காலத்துல பலதரப்பட்ட வழக்குகளை நீங்க பார்க்கக்கூடும். பல வழக்குகளுக்காக நீங்க போராடக்கூடும். சாதாரண மனிதனுக்காக நீங்க வந்து அவனோட உரிமைக்காக பணம் பிரச்சனை கிடையாது. ஒரு வழக்கை எடுத்து ஒரு சாதாரண கஷ்டப்பட்ட ஒருத்தரோட வழக்கை எடுத்து அந்த நீதிமன்றத்தை அதுக்காக போய் போராடி அதுல ஜெயிச்சு காட்டுறீங்களா, அந்த திருப்தி தான் உங்களோட வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமா இருக்கும். அந்த திருப்தி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தூண்டும். அப்ப நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும். சட்டம் வந்து ரொம்ப உயர்வானது. நீங்க வந்து இப்ப நீங்க காவல்துறை அவங்க ஒரு அரசு அதிகாரிகள் தான். ஆனா இது எல்லாத்தையும் யார் தீர்மானிக்கிறா? அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு குடியரசுத் தலைவருக்கே உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஒரு முன்னாள் சட்டக்கல்லூரி மாணவனாவும் இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சட்ட மாணவருக்கு தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு காவல் அதிகாரியா இருந்தாலும் சரி, சில தலைவர்கள், சில அரசியல் தலைவர்கள், சில முதல்வர்கள், சில பிரதமர்கள் யாராலும் இருக்கட்டும், அவர்களையும் சிறை வைக்கக்கூடியது ஒன்று சட்டம் தான். இந்த சட்டம் மட்டும்தான் உயிர்வானது. இந்த சட்டம் மட்டும்தான் இந்த நாட்டிலேயே உயிர்வானது. நீங்க வந்து அசம்பிளியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், எந்த கட்சியா இருக்கலாம். ஆனா இதை எல்லாத்தை விட ஒரு உயர்வான ஒன்று அப்படின்னா நீதிமன்றம் தான். இன்னைக்கு ஹைகோர்ட் நினைச்சா என்னன்னா முடியும். ஒரு ஆட்சி கவிழ்ப்பதற்கும் ஒரு ஆட்சி உருவாக்குவதற்கும் யார் வந்து சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு கொடுப்பானா அதுக்கு ஒரு முன்னாடி சட்டக்கல்லூரி மாணவர் வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்ற வழக்கில் தான்.